ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். ஒரு ஸ்பெஷல் எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படி தானே யோசிக்கிறீங்க? இன்றைக்கி உலக பை தினம், வேர்ல்டு பை டே. ஆமாம், பைன்னு என்ன? பண்டைய மனிதன் பலவித வடிவங்களை பார்க்க துவங்கினப்போ வட்ட வடிவம் மட்டும் அவனுக்கு வினோதமாக பட்டுச்சு. இயற்கையில் அவன் கண்ட பல உருவங்களும் வட்ட வடிவத்தில் இருந்துச்சு. சதுரம், செவ்வகம், முக்கோணம் இது மாதிரியான பல வடிவங்களுடைய அளவை ஈஸியாக அளக்க முடிஞ்ச அவனுக்கு வட்டத்தை மட்டும் சரியாக அளக்க முடியல. பெரும் முயற்சிக்கு பின்னாடி அவன் ஒரு அதிசயத்தை கண்டுபிடிச்சான். ஒரு வட்டத்தோட சுற்றளவுக்கும் அதனுடைய விட்டத்திற்கும் இடையே ஒரு பொது எண் இருக்கிறத கண்டுபிடிச்சான். எந்த அளவு வட்டமாக இருந்தாலும் அந்த விகிதம் மாறாமல் இருக்கிறத கண்டு அதிசயித்தான். அந்த மாறிலியை கண்டுபிடித்ததால் வட்டத்தோட பிரச்சனை தீர்ந்துச்சு. அந்த எண் தான் கிரேக்கர்களால் பை அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. சரி, மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கும் பை தினத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? கொஞ்ச நேரத்தில் அதுக்கு பதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி உலக பை தினமாக கொண்டாடப்பட்டு வருது. 1988 லேரி ஷா அப்படிங்கிற அமெரிக்க இயற்பியல் அறிஞர் தான் முதல்ல பை தினத்தை கொண்டாடினார். அதுலேருந்து இந்த வழக்கம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு வருது. பொதுவாக நம்ம நாட்டிலலாம் ஒரு நாள், அதாவது ஒரு டேட்டை பற்றி சொல்லும்போது முதல்ல எந்த நாள், அப்புறமா எந்த மாதம், அப்புறம் எந்த வருஷம்னு குறிப்பிடுவோம். அதுவே அமெரிக்காவிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல மாதம், அப்புறம் எந்த நாள், அப்புறமா எந்த வருஷம்னு குறிப்பிடுவோம். இப்போது பை அப்படிங்கிற எண் கணிதத்தில் மிக மிக முக்கியமாக விளங்குறதாலையும் அதோடைய தோராய மதிப்பு 3.14 அப்படின்னு வர்றதாலையும் அமெரிக்க முறையில் இந்த தேதியை நம்ம மார்ச் 14 அப்படின்னு குறிக்கிறதாலையும் இன்னைக்கு நாம் பை தினம் கொண்டாடுறோம். இந்த குறிப்பிட்ட நாளில் பையினுடைய தசம இலக்கங்களை மனப்பாடமாக ஒப்பிச்சு பரிசுகளை வெல்வாங்க மாணவர்கள்லாம். அப்புறம் பை வட்டத்தோட நேரடியாக தொடர்புடையதாக இருக்கிறதுனால வட்ட வடிவ கேக்குகள் அப்புறம் இனிப்பு வகைகளை தயார் செஞ்சு விழா நிறைவு பெற்றதும் அதை உண்டு மகிழ்வாங்க. அமெரிக்காவில் சில மாகாணங்களில் பை தினத்தை கொண்டாடுவதற்காக விடுமுறையே வழங்கப்படுதுன்னா பார்த்துக்கோங்களேன். பை அப்படிங்கிற என்னுடைய சுவாரஸ்யமான சில தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு உலக பை தினத்தை நாம் கொண்டாடுவோம். எங்கெல்லாம் வட்ட வடிவம் தோன்றுதோ அங்கெல்லாம் பை அப்படிங்கிற மிக முக்கிய எண் தோன்றுது இல்லையா? இயற்கையிலேயே பெரும்பாலான பொருட்கள் வட்ட வடிவத்தில் காணப்படுறதால இயற்கையோட பை பின்னி பிணைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அப்புறம் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கன வடிவங்களான கோளம், கூம்பு, உருளை இவற்றினுடைய மேற்பரப்பு, கொள்ளளவு இவற்றினுடைய மதிப்புகளில் பை காணப்படுது. இதனால் பையினுடைய மதிப்பு கோள்களின் சுழற்சி காலம், ஓர் ஊசலின் கால அளவு, அதிகபட்ச தரவு மதிப்புகள், நிகழ்தகவு மதிப்புகள் மாதிரியான எண்ணற்ற விஷயங்களுக்கு பயன்படுது. பை அப்படிங்கிற எண்ணை கற்காலம் முதல் தற்காலம் வரை மனிதர்கள் பயன்படுத்திக்கிட்டே வராங்க. அதனால் கணிதத்தில் தோன்றக்கூடிய எண்களில் அதிக அளவு பயன்படுத்தப்பட்ட எண்ணாக விளங்குறது இதனுடைய தனிச்சிறப்பு. பை அப்படிங்கிற எண்ணை இரு முழு எண்களின் விகிதமாக எழுத முடியாது. ஆனாலும் இந்த எண்ணை இரு முழுக்களின் தகவில் தோராயமாக பண்டை காலம் முதலே மக்கள் குறிப்பிட்டிருக்காங்க. உதாரணமாக இதனுடைய மதிப்பை பாபிலோனியர்கள் 25/8 அப்படின்னும், எகிப்தியர்கள் 256/81 அப்படின்னும், டாலமி அப்படிங்கிற அறிஞர் 377/120 அப்படின்னும், கிரேக்க கணித மேதை ஆர்க்கிமிடிஸ் இப்போ நாம் பயன்படுத்திட்டு வரோமே 22/7 அப்படின்னும், சீனர்கள் 355/113 அப்படின்னும், ஆரியபட்டா 62,832/20,000 அப்படின்னும், நம்ம ராமானுஜர் 4th root of 2143/22 அப்படின்னும் வழங்கியிருக்காங்க. ஆர்க்கிமிடிஸ் வழங்கின தோராய மதிப்பான 3.14 அப்படிங்கிற மதிப்பையே தான் இன்னைக்கு நாம் பையனுடைய மதிப்பாக கருதி பயன்படுத்திட்டு வரோம். இந்த 3.14 என்ற எண் பையனுடைய உண்மை மதிப்புக்கு 2 தசம இலக்கங்கள் வரை தான் சரியாக இருக்குது.
இப்போ நாம் பைக்கு பயன்படுத்தக்கூடிய சிம்பலை முதல்ல 1706 வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிற கணித அறிஞர் தான் அறிமுகப்படுத்தினார். இப்போ பெரிமீட்டர் அப்படின்னு தான் சுற்றளவுக்கு கிரேக்கர்கள் சொல்லுவாங்க. இப்போ அந்த பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த முதல் எழுத்து பி அப்படிங்கிற கிரேக்க எழுத்து தான் நாம் இப்போ பைக்கு யூஸ் பண்ணுற அந்த சிம்பல். பையினுடைய தசம இலக்கங்களில் 0 32வது இடத்துல தான் முதன்முறையாக தோன்றுது. 0லேருந்து 9 வரையிலான அனைத்து இலக்கங்களும் பையினுடைய உண்மை மதிப்பில் சீராக ஒரே சதவீதத்தில் தோன்றுறதா நம்பப்படுது. நீங்கள் விரும்பக்கூடிய எந்த எண்ணையும் பையனுடைய தசம மதிப்பில் ஏதாச்சும் ஒரு இடத்துல பார்க்கலாம். உதாரணமாக உங்களுடைய வாகன எண் 0421 அப்படின்னா அந்த எண்ணை 16027வது இடத்துல முதன்முறையாக பையனுடைய தசம இலக்கத்தில் பார்க்கலாம். மேலும் இது பையனுடைய முதல் 200 மில்லியன் இலக்கத்தில் 20030 முறை தோன்றதா அறியப்படுது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கில். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பல அறிஞர்கள் பையனுடைய மதிப்பை இன்னைக்கு 13 ட்ரில்லியன் தசம இலக்கங்களுக்கு மேலே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு கம்ப்யூட்டர் முறையாக வேலை செய்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பையனுடைய தசம இலக்க கணக்கீடுகள் தான் பயன்படுத்தினா பார்த்துக்கோங்களேன். மனித குலத்தின் வளர்ச்சிக்கும் கணிதத்துறையின் வளர்ச்சிக்கும் என்றென்றும் ஏதுவாக விளங்கக்கூடிய இந்த பை அப்படிங்கிற எண்ணை நாம் போற்றி மகிழ்வோம். இந்த தினத்தில் பையனுடைய தசம இலக்கங்களை மனப்பாடமாக ஒப்பிக்கும் பழக்கத்தை நாம் எல்லோரும் ஏற்படுத்திட்டால் நம்மளுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மீண்டும் அனைவருக்கும் உலக பை தின வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.